இரவு சூரிய நேயர் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளுமாறு ஈரானை வற்புறுத்தும் ட்ரம்ப். போரை தொடங்கியது நீங்கள், முடிப்பது நாங்கள் என்று அமெரிக்காவுக்கு சவால் விடும் ஈரான். தோல்வி பயத்தில் தனக்குத்தானே சமாதானமாக பேசிக்கொள்ளும் ட்ரம்ப். இத்தனை வருஷமாக வல்லரசுன்னு சொல்லிக்கிட்டு இந்த உலகத்தையே பயமுறுத்திட்டு திரிஞ்ச இந்த அமெரிக்கா இன்றைக்கி என்னாச்சு? ஈரான் என்ற நாட்டுக்கிட்ட அடி வாங்கி செதறி சின்னாபின்னமாயிட்டு போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு பெரிய வேடிக்கையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுக்கு உதவி செய்கிறதுக்கு நேட்டோ நாடுகள்லாம் வாங்கன்னு கூவிக்கிட்டு இருக்கு. ஆனால் எவனும் வர்ற மாதிரி இல்லை. ஒரு ஈரானுங்கிற ஒரு நாட்டை நான் தான் வல்லரசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த அமெரிக்காவால் கொஞ்சம் கூட தொட்டி பார்க்க முடியலை. இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு ரவுடி போய் தனியாக போய் ஒருத்தனை அடிக்க மாட்டான், 10 பேரை சேர்த்துக்கிட்டு வச்சு போய் அடிப்பேன். கேட்டால் நான் தான் ரவுடிம்பேன். அது மாதிரி கூட இருக்கிற நாடுகளையெல்லாம் சேர்த்துக்கிட்டு நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய ரவுடின்னு சொல்லி தெரிஞ்சு இந்த அமெரிக்காவை இன்றைக்கி கூறு போட்டு செதைச்சிக்கிட்டு இருக்கு ஈரான். சமாதானத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தாரு ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒன்று பேசிகிட்டு இருப்பார், பைத்தியக்கார மாதிரி. ஆமாம், இன்றைக்கி ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார். இவரே ஜெயிச்சிட்டேம்பார், அப்புறம் இவரே நான் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கேன்பார். இப்படியெல்லாம் பிதற்றல் மனிதன் இந்த ஆள். இவரை நம்பிலாம் ஈரான் ஒரு நாளும் ஒப்பந்தத்துக்கு வரவே வராது. முதுகுல குத்துற ஆள், நேரில் குத்துற ஆள் இல்லை, முதுகுல குத்துற ஆள். இதை ஈரான் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கு. அதனால் இனிமேல் அமெரிக்காவை நம்பி பேச்சுவார்த்தைகள்லாம் ஈரான் கண்டிப்பாக வராது. ஈரான் போங்கடா, நான் வர முடியாது, நான் என்னைக்கு நினைக்கிறேன்னா அன்னைக்கு தான் சமாதானம் அப்படின்ட்டுருச்சு. ஈரான் சமாதானத்துக்கு வரலன்னொன்னே உடனே இன்னொரு அடுத்த மிரட்டலை விடுறாரு. உங்களுடைய மொத்த மின் உற்பத்தி நிலையத்தையும் நாங்கள் அழிச்சிட போகிறோம் அப்படின்னாரு. உடனே ஈரான் சொல்லிச்சு, நீ அழிச்சு பாரு, உன்னுடைய மொத்த அமெரிக்கா தளங்களையும் நாங்கள் அழிச்சிடுறோம் அப்படின்னுச்சு. உடனே 2 ஸ்டெப்பு பின்னு வாங்கிட்டு இல்லை 5 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம்னாரு. நீ ஒப்பந்தம் போட்டுக்க, ஏன்னா உன் ஒப்பந்தம் நீயே உனக்குள்ளேயே போட்டுக்க வேண்டியது தான். நாங்கள் ஒப்பந்தத்துக்கு வரல, ஆனால் நீ தான் சொல்லிட்டு தெரியல ஒப்பந்தம்னு. நாங்கள் யாரும் ஒப்பந்தத்துக்கு வரலை. அதனால் என்றைக்கு எங்களுக்கு பாதுகாப்புன்னு தோணுதோ அன்னைக்கு தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம். அது வரைக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுச்சு. இதில் பெரிய ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, USS அப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பல், உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு போர்க்கப்பல். அந்த போர்க்கப்பலையே இதோட 2 முறை தாக்கி சேதப்படுத்தியிருக்கு. அதுலேருந்து இப்போ என்ன ஆகி போச்சு, அமெரிக்கா கொஞ்சம் பின்வாங்கி நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது பிதி முழுங்கி நின்றுக்கிட்டு இருக்குது. இத்தனை வருஷங்களாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த இந்த அமெரிக்காவை இன்றைக்கி அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கு. இந்த அமெரிக்கா என்ன நினச்சிருக்கோம், ஈராக்கு மாதிரி கிரீன்லாண்ட் மாதிரி நம்ம அடிச்சு ஏதாவது பண்ணிவிடுவோம், மிரட்டிடுவோம்னு பார்த்துருக்கு. பாரசீக வளைகுடாங்கிறது பாரம்பரியமாக வீரமிக்க ஒரு தேசம். அவங்களுடைய ஒற்றுமை இருக்கே, அதுதான் இன்றைக்கி பலம். அதனால் அந்த பலத்துக்கிட்ட இவங்களால் ஒன்றும் நிற்க முடியாது. 2வது, அவங்களுக்கு கடவுளுடைய அருள் இருக்குது. ஏன்னா நியாயத்தின் பக்கம் அவங்க இருக்கிறாங்க. அதனால் அவர்கள் தான் வெல்வாங்க என்பது மட்டும்தான் நிச்சயமான உண்மை. நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.